ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்ஃபேஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்டை 2 விதமாக அச்சீவ் பண்ணலாங்க. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து இன்டர்ஃபேஸ். ஏற்கனவே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி இன்டர்ஃபேஸ் மூலமாக அச்சீவ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இதனாலே இதோட டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள் ஆகுது. த இன்டர்ஃபேஸ் இன் ஜாவா இஸ் அ மெக்கானிசம் டு அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கிளாஸ்ன்ற கான்செப்ட் இருக்குது, அதை மாடிஃபை பண்ணி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றுறோம். பட் இன்டர்ஃபேஸ்னால் இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸ், மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒரு புது கான்செப்டுங்க. ஓகேவா? இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அப்படின்னா இன்டர்ஃபேஸோட சின்டெக்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இதுதான் இன்டர்ஃபேஸோட சின்டெக்ஸ். இன்டர்ஃபேஸ்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும். ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ் நேம், இது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான். நம்ம தான் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நேமை கொடுக்கணும். எப்படி கிளாஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். அண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும், ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ளே தான் இன்டர்ஃபேஸோட கண்டென்ட்லாம் இருக்க போகுது. அந்த சின்டெக்ஸில் பார்த்த மாதிரியே நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுவோம். அட்வான்ஸுன்ற இந்த பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ. அண்ட் எப்போவுமே நம்ம கிளாஸ் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ், இங்கே அந்த இன்டர்ஃபேஸ்க்கான நேமும் நம்ம கொடுப்போம். ஸோ நான் கம்பெனி அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் நேமை கொடுக்குறேன். இது யூசர் டிஃபைன் நேம் தான், நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ கிளாஸாக இருந்தாலும் இல்லை இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் ஃபைலோட நேம் .java. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நேம்லேயே ஃபைல் நேம் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் பப்ளிக் அப்படின்ற அக்சஸ் பேஜ் பேர் நம்ம போட்டிருக்கோம் முன்னாடி. இன்டர்ஃபேஸ் அப்படின்றது கீவேர்ட். அண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம், ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம நினச்சா எவ்வளோ வேணால் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். எப்படி ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னனோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ணிட்டு போகலாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற போல். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இன்டர்ஃபேஸும் கிளாஸும் ஒன்று கிடையாது. ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாது. இதை தான் நான் ரூல் 1 போட்டிருக்கேன். we cannot create object for interface. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பட் நோ கான்க்ரீட் மெத்தட் அலௌடு. ஸோ இங்கே கான்க்ரீட் மெத்தட்னா அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க. கான்க்ரீட் மெத்தட்னா நார்மலாக எழுதுகிற ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், பப்ளிக் வாய்ட் செக். அண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், உள்ள ஏதாவது ஒரு கோடு எழுதலாம், செக்கிங். இதுதான் ஒரு நார்மலான ஒரு மெத்தட், விச் இஸ் கான்க்ரீட் மெத்தட். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கால் பண்ணுற ஒரு மெத்தட். சரியா? யூஸ்வலாக கிளாஸ்க்குள்ளே இப்படி எழுதியிருப்போம். ஆனால் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அது அலௌடே கிடையாதுங்க. பாருங்கள், இங்கே என்ன எரர் வந்திருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் டு நாட் ஸ்பெசிஃபை எ பாடி. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி எழுதலாம்னா, பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டை போட்டுட்டு வாய்ட் எனி ரிட்டர்ன் டைப், என்ன ரிட்டர்ன் டைப் வேணால் போடலாம். இப்போதைக்கு நம்ம வாய்ட்னு போடுவோம். ஸ்பேஸ் மெத்தட் நேம். உதாரணத்துக்கு கெட் கம்பெனி நேம்னு நான் போடுவோம். கெட் கம்பெனி நேம் போட்டுட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்லாம் போடாமல், கோடு எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக செமிகோலன் போட்டுடலாம். இது தாங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இதில் எந்த எரர் அடிக்கல. கீழே இருக்க மெத்தட் தான் எரர் அடிக்குது. அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கலாம், இல்லை மோர் தேன் ஒன் மெத்தட் இருக்கலாம். நார்மலாக கிளாஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்க மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் கெட் டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் இல்லைனா டிஸ்பிளே கம்பெனி அட்ரஸ். ஓகே, ஸோ நம்ம 3 மெத்தட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான், இதுக்கு பாடியே கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதலாம். பட் அங்கே கான்க்ரீட் மெத்தடும் எழுதலான்றதுனால கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியே ஆகணும் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதுகிறோமோ. பட் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை தான் எழுதணும்
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணுற மெத்தட் எழுதக்கூடாதுன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை ஆப்ஷனலாக வைக்கிறாங்க இங்கே. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டை எழுதலாம், இல்லை எழுதாமல் கூட இருக்கலாம். இப்போ லாஸ்ட் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை எடுத்துடுறேன். அது எந்த ஒரு இம்பேக்டும் இல்லைங்க. ஏன்னா அதோட ரூல் படி அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். இதுக்கு கண்டென்ட்டே இல்லை, பாடியே இல்லை, ஃப்ளவர் ப்ராக்கெட்டும் இல்லை, ஃப்ளவர் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ஆகலை. அதனால் ஸ்டில் இது அப்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ நம்ம கீவேர்டு மூலமாக தான் அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்களேன். காமனாக கம்பெனியில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸை தான் மீன் பண்ணுது. கெட் கம்பெனி நேம், கெட் டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட், டிஸ்பிளே கம்பெனி அட்ரஸ். இது வந்து எந்த கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய கம்பெனி நேம்ஸை தான் நம்ம கிளாஸாக எழுத போகிறோம். எக்ஸாம்பிள் கிளாஸ் மெவன்சை அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம அந்த கம்பெனியோட நேமை எழுதியாச்சு. ஓகே, அண்ட் கிளாஸை ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸும் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கும் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு கிளாஸாக இருந்ததை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னரிட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னரிட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த மெத்தடெல்லாம் நம்மளை ஓவர் ரைட் பண்ண சொல்லும், உள்ள கோடு எழுதலாம். பட் இது ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுனால நம்மளால் இன்னரிட் பண்ண முடியாது. த டைப் கம்பெனி cannot be சூப்பர் கிளாஸ் ஆஃப் மெவன்சை. மெவன்சைக்கு கம்பெனி வந்து பேரண்ட் கிளாஸாக இருக்க முடியாது. சூப்பர். அப்போ என்ன பண்ணலாம், இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம வேறு ஒரு கீவேர்டை பயன்படுத்தணுங்க. அதுதான் இம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த கீவேர்டை பயன்படுத்தணும்னா இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் ஓவர் ரைட் பண்ண ரெடி ஆகிடும். இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, த டைப் மெவன்சை மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்னரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா, அதாவது இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோடு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் வாய்ட் கெட் கம்பெனி நேம் ஒரு நார்மல் கான்கிரீட் மெத்தட் மாதிரி கன்சிடர் பண்ணி இதை ஓவர் ரைட் பண்ணி கோடு எழுதுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கிளாஸில் எழுதும்போது இதுக்கு பாடி எழுதணும், அதுக்குள்ளே கோடு எழுதணும், அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் 3 மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் என்னது, கெட் டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து டிஸ்பிளே கம்பெனி அட்ரஸ். ஓகேவா, இப்போது எந்த எரரும் இல்லை பாருங்கள். சேம் கம்பெனியை நம்ம இன்னொரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக் இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பெனி. ஸோ ஓவர் ரைட் பண்ணாதே கூட காப்பி பண்ணிக்கலாம், ஏன்னா அது எம்டியாக தான் இருக்குது. இப்போது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, 2 கிளாஸ் இருக்குது. 2 கிளாஸுமே இந்த கம்பெனி அப்படின்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதனால் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அந்தந்த கிளாஸில் இருக்கவங்க அவங்களோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷனை ஈஸியாக எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெவன்சையோட கம்பெனி நேம் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். மெவன்சை இஸ் கம்பெனி நேம். பட் இந்த மெத்தடை நம்ம இன்னொரு கிளாஸில் எழுதியிருக்கோம்ல, அவங்க அவங்களோட ஓன் கம்பெனி நேமை பிரிண்ட் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மெவன்சை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல கெட் டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட். லெட்ஸ் சே மெவன்சையில் ஒரு 70 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் கவுண்ட் 70. அண்ட் ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக்கில் 50. ஓகே, அண்ட் கம்பெனி அட்ரஸ் இது வந்து மடிப்பாக்கம்னு போடுறேன். அண்ட் ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக் வந்து கிண்டி. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கோடே எழுதாத அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதை எந்தெந்த கிளாஸ் வேணும்னாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஓன் கோடை எழுதிக்கலாம்.
இந்த கான்செப்டை கோட் பண்ணியாச்சு. இந்த கோடை யூஸ் பண்ணுற பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் தனியாக டெஸ்ட் டாட் ஜாவான்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் மெத்தட் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு மெவன்சை கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, மெவன்சைக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். மெவன்ஸ்ஐ m1 ஈக்குவல் டு நியூ மெவன்ஸ்ஐ. ஓகே, ஸோ இந்த கிளாஸோட கம்பெனி நேம் வந்து நமக்கு தெரியும். பட் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோன்னா கெட் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து இப்போ இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கவுண்ட் எடுக்கணும்னா m1 டாட் கெட் எம்ப்ளாயி கவுண்ட். இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, மெவன்சை இஸ் அ கம்பெனி நேம், டோட்டல் கவுண்ட் இஸ் 70. வேறு ஒருத்தர் இந்த கோடை யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஆத்யா ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸாக வேணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அவங்க ஆத்யா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. a1 ஈக்குவல் டு நியூ ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக். ஸோ a1 டாட் கெட் கம்பெனி நேம், a1 டாட் கெட் எம்ப்ளாயி கவுண்ட். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே ஆத்யா ஸ்போர்ட்ஸ் டெக் இஸ் கம்பெனி நேம், டோட்டல் கவுண்ட் இஸ் 50. ஸோ எண்ட் யூசருக்கு இதில் ஃபங்க்ஷனாலிட்டி தான் தேவையே தவிர அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எந்தெந்த கிளாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த கான்செப்ட் வேணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, அதனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் மெத்தடை இதை அலோவ் பண்ணல, ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் அலோவ் பண்ணுது. பட் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்டாக? அது அலோவ் பண்ணுமா பண்ணாதான், அதான் இங்கே கொஷினாக இருக்கணும். அதுக்கான ஆன்சர் இது அலோவ் பண்ணும். இன்டர்ஃபேஸ் கேன் ஹேவ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கைட்லைன்ஸ்னு கொடுக்குறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் கைட்லைன்ஸ்னு ஒரு மெத்தட் நேம் கொடுக்குறேன். ஸோ பொதுவாக எல்லா கம்பெனிக்கான காமன் கைட்லைன்ஸை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் ரஃபாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். all companies should be registered as per Indian law. Fine. இதுதான் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் இன்ட் டோட்டல் ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் equal to 100. இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு இன்டர்ஃபேஸ்குள்ளே இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்டர்ஃபேஸ் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கம்பெனி அப்படின்ற இன்டர்ஃபேஸ் நேம் டாட் கைட்லைன்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அதே போல் கம்பெனி அப்படின்ற இன்டர்ஃபேஸ் மூலமாக டாட் டோட்டல் ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் அப்படின்ற வேரியபிளையும் கால் பண்ணுறேன். ரன் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனி ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் ஆஸ் பர் இந்தியன் லா, அப்புறம் டோட்டல் ரெஜிஸ்டர்டு கம்பெனி கவுண்ட், இது ரெண்டுமே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை டைரெக்டாக அந்த இன்டர்ஃபேஸ் நேம் மூலமாகவே நம்மளால் கால் பண்ண முடியுது. இந்த ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் இந்த ரெண்டு மெத்தடையும் தவிர்த்துட்டு புதுசாக டிஃபால்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்டர்ஃபேஸில் கொண்டு வராங்க. இது எப்போத்துலேருந்துன்னா ஜாவா 8ஓட அப்டேட்லேருந்து. ஓகேவா? ஜாவா 8ல் என்னென்னலாம் அப்டேட் இருக்குது, என்ன புதுசாக கான்செப்ட்ஸ் வந்ததுன்றதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு கோர்ஸாக போட போகிறோம். ஸோ அப்போ டிஃபால்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றதையும் நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, இன்டர்ஃபேஸ்க்கு அடிஷ்னலாக டிஃபால்ட் மெத்தட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்ஃபேஸ் மூலமாக அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்டை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணவும் உதவுது. ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் நிறைய கேட்டகரி சப்போர்ட் பண்ணும். பட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. அதாவது எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்தி A, B அப்படின்னு ரெண்டு கிளாஸை டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன்.
ரெண்டுமே அட் அ டைமில் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளமுமே நம்மளால் இன்டர்ஃபேஸ் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஃபைல்லையே நான் 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இன்டர்ஃபேஸ் டைப் 1, அதே மாதிரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் டைப் 2. இதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் கான்செப்ட் 1. ஓகே. அண்ட் டைப் 2ன்ற இன்டர்ஃபேஸில் கான்செப்ட் 2 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதில் 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் அப்படின்ற கிளாஸுக்கு 2 பேரண்ட்டை தான் அட் அ டைமில் இன்ஹெரிட் பண்ண முடியாது, தவிர 2 இன்டர்ஃபேஸை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே டெஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ், இதுதான கீவேர்டு, டைப் 1, டைப் 2. ஓகேவா? அட் அ டைமில் நம்மளால் மோர் தென் 1 இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. பட் இங்கே எரர் அடிக்குதுன்னா அது அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி கோடு எது சொல்லுது, அதுக்கான எரர் தான். நம்ம அதை என்ன பண்ணலாம், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு கொடுத்துட்டாலே போதும், எரர் போயிடும். ஸோ தட் நம்மளோட அந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் ஓவர் ரைட் பண்ணி பாடியை நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிளாஸில் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை நம்மளால் அட் அ டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.